Hey guys, welcome back to our Riya creation. நான் உங்கள் ரியா. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீட் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லேயும் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு XML ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் XML ஃபைல்லாம் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த எடிட்டில் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன். நீங்களும் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நான் பீட் மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட்டு இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி நீங்கள் இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ ஸ்டார்டிங்கில் செட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு நீங்கள் வச்சுருக்க ஃபோல்டரை வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு உங்களுக்கு வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணிவிட்டு ஆட் மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்க பீட் மார்க்கில் வந்துட்டு மூவ் ஆகிடும். ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அந்த பீட் மார்க் வரைக்கும் அந்த இமேஜ் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அகைன் வந்துட்டு செகண்ட் இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி செகண்ட் இமேஜ் ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் மூவ் ஆகிடும். ஸோ அப்போ வந்து இமேஜ் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தேர்ட் இமேஜ் வந்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேர்ட் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு லைட்டாக வந்துட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வந்துட்டு அலைன்மெண்ட் வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் மூவ் ஆகிடும். ஸோ அப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பேக் சைடில் இருக்க இமேஜஸ் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கட் ஆகிடும். ஸோ இப்போ வந்துட்டு நான் எண்ட் வரைக்கும் வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டேன். நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டையும் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் நான் 2 எஃபர்ட் கொடுத்துருப்பேன். ஸோ இதில் ஃபஸ்ட் எஃபர்ட்டை வந்துட்டு காப்பி பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எஃபர்ட்டில் வந்துட்டு நான் மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்துட்டு கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஆரோ மார்க் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வர 2 இமேஜஸ்க்கு வந்துட்டு ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம எதில் வந்துட்டு காப்பி பண்ணமோ அதே பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்ட்டு 5th ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்க ஆப்ஷன்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே 2 ஆப்ஷன் மட்டும் இருக்காமல் செட் பண்ணிவிட்டு பேஸ்ட்ன்றதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லா எஃபர்ட்டும் தென் கீ ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஆட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி செகண்ட் இமேஜ் சூஸ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு பேஸ்ட் ஸ்டைலுன்றதை கொடுத்துக்கலாம். ஸோ கரெக்டாக வந்துட்டு அதே மாதிரி பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்துட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இமேஜ் வந்துட்டு இந்த சைடில் வந்துட்டு மூவ் ஆகும். ஸோ செகண்ட் இமேஜ் வந்துட்டு இந்த சைடில் வந்துட்டு மூவ் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு கரெக்டாக வந்துட்டு கீ ஃப்ரேமில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் செட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இமேஜ் வந்துட்டு ஹைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைட்லேருந்து வரா மாதிரி நம்ம செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அகைன் வந்துட்டு எண்டில் இருக்க கீ ஃப்ரேம் வந்துட்டு செட் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்துட்டு போகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கீ ஃப்ரேம்ஸில் மட்டும் இந்த சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. தென் செகண்ட் இமேஜ் வந்துட்டு ரைட்லேருந்து வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இமேஜ் வந்துட்டு இந்த சைடில் வருதா? ஸோ செகண்ட் இமேஜ் வந்துட்டு இந்த சைடில் வராமல் செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணிவிட்டு இந்த கீ ஃப்ரேம்ஸில் மட்டும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே போதும். ஓகே, ஸோ இப்போ அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் இமேஜை சூஸ் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு
காப்பி எஃபெக்ட்ஸ் வந்துட்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 2 இமேஜ் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்போம். ஸோ மூவிங்லாம் கொடுத்து ஸோ அதுக்கு அடுத்து உள்ள இமேஜஸ்க்கு தான் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த செகண்ட் எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக வந்துட்டு 5.27 எண்ட் வரைக்கும் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண செகண்ட் எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கரெக்டாக வந்துட்டு 5.27க்கு நெக்ஸ்ட் உள்ள இமேஜ்லேருந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு வந்துட்டு பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு 2 எஃபர்ட்டுமே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ வந்துட்டு மேக் பண்ணிட்டோம். வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 1080 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரேம் ரேட் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு குவாலிட்டியும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஹையில் வச்சுக்கோங்க. கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டியூட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.